This video is sponsored by Educast Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான எக் ரைஸ் வீட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பர் ரெசிபி இது. எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். எக் ரைஸ் பண்ண கடாயை வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்ட உடனே நாம் இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன். நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன். கறி மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பரட்டி விட்டுடலாம். கூடவே லைட்டாக பெப்பர். முட்டை நல்லா வெந்து வரட்டும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம். முட்டை எந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதம் போட்டு பரட்டி எடுத்துட்டா அவ்வளோதான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். வீட்டுக்காக செஞ்சுருக்க புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். இல்லை நம்ம விருப்பம்தான். அவ்வளோதான், சாதம் போட்டு பரட்டி எடுத்தாச்சு. எக் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.